ஒரு சவுதி அரேபியா நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். இது ஏறக்குறைய ஒரு பாச போராட்டம். அது ஒரு நெகிழ்வான தருணம். ஒரு கோட்டீஸ்வரன், ஒரு சாமானியன் அப்படின்ற ஒரு விகிதாச்சார வேறுபாடு, இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. பாசத்திற்கு முன்னால் எல்லாம் சமம் அப்படின்ற ஒரு உண்மை சம்பவம் தான். என்னென்னா, சவுதி அரேபியாவில் வீட்டு வேலைக்காக நீங்கள் நிறைய பேர் ஆள் குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள்லேருந்து நிறைய பேரை சவுதி அரேபியா, துபாய், மஸ்கட், வளைகுடா நாடுகளில் இந்த வீட்டு வேலை செய்கிறதுக்காக ஆள் ஏஜென்ட்டுக்கு மூலமாக கொண்டு போகிறாங்க. அப்புறம் அதில் சில இடங்களில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க, எங்களை அடிக்கிறாங்க. அப்புறம் தப்பிச்சு வழி இல்லை, பாஸ்போர்ட்டை எங்களை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறமா நாங்கள் எப்படியோ ஜன்னல் வழியாக கத்தி அங்கே இருந்தவர்கள் மூலயமாக நாங்கள் தப்பிச்சு வந்தோம். அப்புறம் ஜன்னல் வழியாக ஒரு கடிதத்தை தூக்கி போட்டு அதை பார்த்துட்டு எங்களை காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்குது. சில பேருக்கு இந்த சூடு வச்சு கொடுமைப்படுத்தின விதங்கள்லாம் இருக்குது. அப்புறம் எங்களை பெண்களுக்கு நம்பி போன எங்களை இங்கேருந்து கூட்டு போன ஏஜென்ட் உங்களுக்கு மாதம் 30,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டு போனப்போ அங்கே கையில் 10,000 கூட கொடுக்காம, நல்ல சோறு போடாமல் எங்களை கொத்தடிமையாக வச்சுருந்த சம்பவங்கள்லாம் சில இடங்கள் நடந்தது. இதையெல்லாம் மீறி ஒரு நிகழ்ச்சியான ஒரு பெரிய பாச போராட்டமான ஒரு சம்பவம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு உண்மை சம்பவம். என்னென்னா, ஒரு வீட்டு வேலைக்கு ஒரு பெரும் கோட்டீஸ்வரர் சவுதி அரேபியாவில் இருக்கார். பல நிறுவனங்களுக்கு அவர் தான் அதிபதி. அவர் ஒரு நல்ல ஆளாக வேணும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு மேன் பவர் ஏஜென்சி மூலமாக அவர் தகவல் கொடுக்குறார். இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கையிலிருந்து அவங்க தேர்வு பண்ணி அனுப்புகிறாங்க ஆட்களை. அவரும் அவங்க மனைவியும் பார்க்குறாங்க. அதை ரெண்டமாக இவங்க வேணாம், அவங்க வேணாம், அவங்களோட பின்னணியோடு அவங்க சொல்கிறாங்க, அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் இலங்கை சேர்ந்த ஒரு தமிழ் பெண், என்ன காரணத்துக்காக சில பேர் பிடிக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஓகே இந்த அம்மாவை ஓகே இவங்களை வர சொல்லுங்கன்னு இதே போல் ஒரு 25,000 30,000 மாத சம்பளம் அப்படின்னு ஒரு முடிவாகிறது. அவங்க ஒரு மேன் பவர் ஏஜென்சி மூலியமாக சவுதி அரேபியாவுக்கு வராரு. இவர் பெரிய கோட்டீஸ்வரர். அவருக்கு பல நிறுவனங்கள் இருக்குது. அவரும் அவருடைய மனைவியும் குழந்தை இல்லாத அவங்களுக்கு இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அதனால தான் இவங்களையும் மனைவியும் அந்த வீட்டு வேலையும் பார்த்துக்கணுன்ற ஒரு விதம் ஏற்கனவே இருக்காங்க வேலைக்காரங்க. இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஒரு வேளை குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு எல்லா பணிவிடையும் செய்யணும், அந்த குழந்தையை குளிப்பாட்டணும், எல்லாம் இது பண்ணணும். அவங்க ஒரு வீட்டில் ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்புகிறாங்க. அனுப்பும் பொழுது அந்த ஏஜென்சி அனுப்புகிற அந்த நபர் என்ன சொல்கிறாங்க, நீ போய் செய்கிற இடம் சாதாரண இடம் கிடையாது, அது பெரிய இடம், கோட்டீஸ்வரர்கள். ரெண்டாவது, அந்த கோட்டீஸ்வரர் திருமணம் பண்ணிக்கிறது சவுதி அரேபியானுடைய ராஜ குடும்பத்தை சேர்ந்த பெண், ஏறக்குறைய இளவரசி மாதிரி. அதனால் ஜாக்கிரதையாக நடந்துக்க, ஒன்றும் பயப்பட வேணான்னு. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம்தான். ஐயா, நான் ஒரு இலங்கையை சேர்ந்த தமிழ் பெண், நான் ஒரு சாதாரணமாக இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் ஒரு கூலி வேலை செய்கிறாரு. எனக்கு ஒரு 3 குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்களை படிக்க வைக்கணும். எங்கள் வீட்டுக்கார் ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளியாக இருக்கார். அவருக்கு போதிய வருமானம் இல்லை. அங்கே போய் ஏதாவது சட்ட சிக்கல் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்று தங்க மாதிரி பார்த்துப்பாங்க, நீ அதெல்லாம் கவலையே படாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவங்க வராங்க. வந்தவுடனே அந்த அரண்மனை மாதிரியான அந்த வீடு, அரண்மனை தான் அது, அரண்மனை மாதிரியால அந்த அரண்மனை மாதிரியான அந்த வீட்டை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடும். எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா? ஒரு குடிசையிலேருந்து போன ஒரு நபருக்கு வேறு நாடு, வேறு சூழ்நிலை, வேறு மாதிரியான மக்கள், வேறு மொழி, அந்த இதுவே அரண்மனை மாதிரி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிற இடத்துல நாம் என்னையா பண்ண போகிறோம்? அங்கே ஏற்கனவே வேலைக்காரர்கள் இருக்காங்க. அவர்கள் பேசுகிற அந்த மொழி தெரியல, இவங்களுக்கான மொழி பேசுகிறாங்க, இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அங்கே போய் செய்கிறாங்க. ஓகே, அவர்கள் இட்ட பணியை இவங்க கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு இடையில் ஃபோனில் பேசுகிறாங்க, அப்புறம் வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த கோட்டீஸ்வருடைய மனைவிக்கு நிறைய மாத கர்ப்பிணி ஆகிறாங்க. ஒரு குழந்தை பிறக்க போகிற நேரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குமான்றாங்க. இப்போ அந்த செய்தித்தாள்களில் வந்த விஷயங்கள், அப்புறம் கேள்விப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி அந்த பயத்தோடய வந்திருக்குது. சூடு வைப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, சுடு தண்ணி எடுத்து மேலே ஊற்றுவாங்க, சரியாக சாப்பாடு போட மாட்டாங்க. இந்த பயம்லாம் ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு 10 நாளாக இருந்திருக்குது. ஆனால் அது மாதிரியான சம்பவங்கள்லாம் எதுவும் இல்லை. சின்ன சின்ன இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. அதாவது அந்த கோட்டீஸ்வரருக்கு கீழே இருக்க ஆட்கள், அவரே எல்லாத்தையும் வேலை வாங்க மாட்டார் இல்லைங்களா, அது கீழே இருக்கிறவங்க சூப்பர்வைசர்னு வாங்க இல்லைங்களா, அவங்க சில இடங்களில் கோவப்படுறாங்க. அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு, அவர் மனைவி தெரிஞ்சு, அந்த சூப்பர்வைசர்கள்லாம் திட்டுறாங்க. எங்கிருந்தோ வந்திருக்காங்க, அவங்கள எதுவும் இது பண்ணாதீங்க, சின்ன சின்ன தப்பு நடக்க தான் செய்யும், நீங்கள் போய் தூங்குமான்றாங்க, பார்த்துக்கிறாங்க. அந்த அன்பு அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது.
அப்போ நாம் கேள்விப்பட்டது செய்தித்தாளில் இது பண்ணது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயம்தான், அதையே நம்ம உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிட்டோம்னா அது தவறான ஒரு விஷயமாகுதுன்னு பார்த்துக்கிறாங்க. அந்த அம்மா வந்து நிறைவாத கர்ப்பிணி ஆகுது. அப்புறம் குழந்தை பிறகுது, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அந்த குழந்தை பிறகு அந்த குழந்தையை பராமரிக்கிற பொறுப்பு இந்த இலங்கை பெண்ணிடம், இந்த தாயிடம் ஒப்படைக்கப்படுகிறது. பார்த்துக்கிறாங்க, கண்ணு கருத்தும் அதை வளர்க்குறாங்க. அவரும் பிஸியாக இருக்கார். அந்த அம்மா தாய் வந்து இதுவாக இருக்காங்க. இந்த குழந்தையை வந்து ரொம்ப பராமரிக்கிறது, இந்த நீங்கள் சொல்லுவாங்களே ஊரில் வந்து இந்த குளிப்பாட்டுறது, இந்த முறையெல்லாம் அந்த அம்மா சொல்லி பண்ணுது. இப்படி தான் வரணும், இப்படி தான் இது பண்ணணும், இந்த மாதிரியான இது ஃபுட்டு கொடுக்கணும், எல்லாம் ரைட்டு. அரண்மனைக்குள் 1000 பேர் சேவகம் செய்தாலும் அந்த குழந்தை நம்பிக்கையான ஒரு நபரிடம் அவங்க கொடுத்துருக்கும் பொழுது அதை கண்ணு கருத்துமாக பார்த்துக்குது. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர என்ன ஆகிடுது, தாயை தாண்டி இந்த வேலைக்காரமார்கள்ல இந்த இலங்கை தமிழ் பெண் அவங்க கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுது. அதில் பெரும்பான்மையான வீட்டில் நடக்கும். உங்களுக்கு வந்து பெரும்பான்மையான பணக்கார வீடுகளில் உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ்ஸு, அவங்களுடைய ஸ்டேட்டஸ், எப்போமா வந்து அவங்க விழாக்களுக்கு போகிறது, இப்படியா இருக்கிற நேரத்தில் முழு பொறுப்பையும் ஒரு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட குழந்தைய கொடுத்துருவாங்க. வந்து அந்த குழந்தை என்ன ஆகிடும், அந்த தாய் பாசத்தை அந்த செவிலித்தாயிடம் வந்து வாங்கிடும். இங்கே அதுதான் நடக்குது. அந்த குழந்தைக்கு வந்து 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகும் பொழுது இந்த அம்மா வேலைக்கார பெண் மாதிரி இல்லை. வந்து இந்த அம்மா கூட தான் படுத்துக்குது. தூங்கி முடிக்கிற வரைக்கும் அவங்க அப்பாவோ தாயோ கூப்பிட்டா போக மாட்டேங்குது. தூங்கி முடித்த உடனே கொண்டு போய் இந்த அம்மா வந்து அவங்க படுக்கையில் எடுத்து போட்டுடுறாங்க. மறுநாள் விழித்த உடனே இந்த அம்மா பேரை சொல்லி தான் கூப்பிடுது. அதில் ராஜா அப்படின்னு அந்த பேரை சொல்லி தான் கூப்பிட்றாங்க. ராஜா, அதில் ராஜா, அதில் ராஜா அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. இப்படியா இருக்கிற அந்த குழந்தை வந்து ரொம்ப இதுவான உடனே இலங்கையிலிருந்து அவங்களுக்கு வந்து கடிதம் வருது, உங்களுடைய கணவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு, நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்போது இவங்க போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ராஜா கிட்ட, கோட்டீஸ்வரர்கிட்ட போய் கேட்குறாங்க நடந்தது. ஐயா, இது மாதிரி எங்கள் கணவர் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார், எங்கள் குழந்தைங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் போய் பார்த்துட்டு வரேங்க அப்படின்னு. இவருக்கு மனசே இல்லை, அத்தில் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு இதுவாக வர்றாரு. நான் ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஒரு 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் பார்த்துட்டு ஓடியாந்துடுறேன் நான் அப்படின்னு 10 நாள் லீவு கொடுத்து விசா ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அனுப்பிச்சி வச்சு மறுநாள்லேருந்து இந்த குழந்தை என்ன ஆகிடுது, தாய்கிட்ட ஓட்ட மாட்டேங்குது, தகப்பன்கிட்ட போக மாட்டேங்குது, மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் போக மாட்டேங்குது. அந்த வேலைக்கார பெண் செவிலித்தாயை தான் இந்த குழந்தை தேடுது. அந்த அம்மா பேரை சொல்லி கூப்பிடுது. எங்கன்னு இதுவாகுது, ஆள் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே. அப்போ அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன், வெறும் பட்டன் ஃபோன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது நடந்த சம்பவங்கள் அந்த 90களில். அழ ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புலம்ப ஆரம்பிக்குது. புலம்ப ஆரம்பித்து சாப்பிட மாட்டேங்குது. குழந்தைக்கான பாசம் அதுதானே வந்து. உங்களுக்கு நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு செல்லமாக ஒரு 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 பெட்டனிமலை வளர்க்கணும்னு வச்சுங்க, அது கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகி 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 நீங்கள் எங்கேனா அதை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டீங்கன்னா அந்த கத்தி 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 ஒரு மாதிரி ஆகிடும், வந்து பயங்கரமாக இதுவாகிடும். வந்து அதனால தான் தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பெட் அனிமல்லாம் வளர்க்க மாட்டாங்க. வந்து அது ரொம்ப ஒரு இதுவான ஒரு விஷயம் ஆகிடும். இப்போ என்ன, மனித குழந்தை தானே வந்து ஒரு தாயும் ஒரு தந்தையும் ஒரு நம்பி ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்ச போது அந்த குழந்தை அவங்க தான் தாயின்ற முடிவுக்கே வந்துடுது. இப்போ என்ன, குழந்தைக்கு என்னவோ அவங்க என்னென்னவோ காமிக்கிறாங்க, வெளியே கூப்பிட்டு வராங்க, அப்புறம் இது பண்ணுறாங்க, அது சரியாக சாப்பிட மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் ரொம்ப சிக்காகுது. ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் சேர்க்குறாங்க. டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க. இந்த வளர்த்த அம்மா யாருன்னு கேட்குறாங்க. இந்த வளர்த்த அம்மா இளைஞர் இருக்காங்க, அந்த அம்மா வந்தால் தான் முடியுன்றாங்க. இது வந்து உடம்புக்கான நோய் கிடையாது, குழந்தைக்கான மனநோய். மனநோய்னா தவறாக நினைக்க வேணாம். அந்த பாசத்திற்கான ஒரு இது, பாசத்துக்காக இயங்குது. உங்கள் ஸ்பரிசம், உங்களுடைய சூட்டை விட அதான் அம்மா அப்பாவுடைய அந்த சூட்டை விட, தூக்கி வச்சு இந்த சூட்டை விட அந்த தாயோடைய சூடு தான் அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் ஸ்பரிசத்தில் இருக்குது. அந்த தாய்க்காக தான் இயங்குதுன்னு இவருக்கு ஒன்றுமே புரியல. அந்த கொண்டு வந்த ஏஜென்ட்டை வந்து யாருன்னு தெரியல. எங்கெங்கேயோ விசாரித்து பார்க்குறாரு. ஒரு ஃபோன் நம்பர் கிடைக்கல. இலங்கையில் உள்ள நபர்கள்னு கேட்குறாரு. அந்த இலங்கை தூதரகத்தையே கூட இவங்க செல்வாக்கில் விசாரிக்கிறாங்க. அவங்க சரி நாங்கள் விசாரிக்கிறேங்க, தேடுறோங்க, இதுவுமே இல்லாமல் எப்படி ஒரே ஒரு பேர் மட்டும் வச்சு எப்படி பண்ண முடியும், அவங்க வவுனியாவில் இருக்காங்களா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்களா, கிளிநொச்சியில் இருக்காங்களா, எங்கன்னு தெரியல மேபி அப்படின்ற ஒரு. ஆனால் வந்து ஒரு வடபகுதியில் தான் இருக்காங்க, தமிழர்கள் உள்ள ஒரு வடபகுதியில் இருந்து வந்த, கொழும்புலேருந்து வந்த பொண்ணுங்க, லேடி கிடையாது அவங்க அப்படின்னு மட்டும் ஆகுது. ஒரு வழி அந்த குழந்தை ரொம்ப ஒரு அந்த கண்டிஷன் மாறி இதுவாகிற பொழுது ஒவ்வொரு நபர் வந்து கண்டுபிடிக்கிறார். இந்த கோட்டீஸ்வரருக்கு இணக்கமான ஒரு நபர் வந்து அதே இலங்கையிலிருந்து வந்து அங்கே வேலை செய்கிற ஒரு நபர், ஒரு தமிழர் வந்து வேறு ஒன்றில் இந்த அம்மா வந்து வவுனியாவில் இருக்காங்க, உண்மையாக அவங்க கணவருக்கு வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, 3 குழந்தைங்களும் பார்த்துக்கிறாங்க, ஒரு சாதாரண நிலையில் குடிசை வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா தான். ஒன்று இந்த கோட்டீஸ்வருக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுது.
இமிடியேட்டாக என்ன பண்ணுறாரு, அத்தனை பேருக்கு விசா போடுங்கன்றார். அப்போ என்ன ஆகிடுது, இலங்கையிலேருந்து உங்களுக்கு வந்து விசா அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராசஸிங் அந்த காலகட்டங்களில் ரொம்ப கஷ்டம், கொடுக்க முடியாதுன்றாங்க. இவர் யார், கட்டிக்கிற பொண்ணு வந்து இளவரசி. அந்த ராஜா மூலயமா முயற்சி பண்ணும்போது 2 நாளில் விசா போடப்படுகிறது. அவருடைய கணவர் 3 குழந்தைகளையும் வந்து சவுதி அரேபியாவுக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சு இந்த அம்மா வருது. வந்த பிறகு தான் இந்த அம்மாவுக்கு தெரியுது விஷயம். இந்த குழந்தை நீ இல்லாமல் அப்படி ஒரு ஏக்கமாகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக கிடக்குதுன்னு அரைச்சி பிடிச்சிங்கன்னு அந்த அம்மா ஓடுது. வந்து அடிச்சு பிடிச்சின்னு ஓடுது. என்ன இருந்தாலும் தாய் தானே, அவங்களும் ஒரு தாய் தானே. அந்த குழந்தைய வந்து ஒரு சின்ன இதுலேருந்து வளர்த்த ஒரு பெண்மணி தானே, எப்படி இருக்கும்? அதில் ராஜான்னு அவ்வளோ பெரிய சவுதியில் ஒரு பெரிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள்லாம் அந்த அம்மா ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றாங்க போட்டுன்னு. அந்த குழந்தை முன்னாடி நின்று அந்த பேரை சொல்லி 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 கூப்பிட கூட மருத்துவர் சொல்லுங்கன்றாங்க. இது சினிமா காட்சி போல் உள்ளது அப்படின்னு. அதுதான் உண்மை. இந்த தாய் வந்து 3 தாய்க்கும் குழந்தை, அந்த 3 குழந்தைங்களுக்கு தாய். அதை தாண்டி இந்த குழந்தை வந்து எவ்வளோ பெரிய ஒரு கோட்டீஸ்வரன், எவ்வளோ பெரிய அரண்மனை, எவ்வளோ சொடக்கு போட்டால் வந்து 100 பேர் வந்து வேலை பார்ப்பான். அந்த குழந்தை தான் மேலே, என் மேலே இவ்வளோ பாசமாக இருந்திருக்குது, எனக்காக இருக்குது. நான் ஏதோ ஒரு இலங்கையில் ஒரு மூலையில் ஒரு தேயிலை தோட்டத்தினுடைய தொழிலாளியுடைய பொண்டாட்டி, நான் ஒரு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு ராஜா மாதிரியான ஒரு ராஜா வீட்டு குழந்தை இது. இந்த குழந்தை வந்து எனக்காக இயங்கிட்டு இருக்கேன்னு அந்த அம்மா அழுது கண்ணீர் வடிக்குது, குரலை வசதி பேசுது, சவுண்டை கொடுக்குது. மெடிக்கல் மிராக்கல் இதுதான் நடக்கும். உண்மைதான். மருத்துவம் தாண்டி உளவியல், பாசம், மனம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தாங்க ஒரு விஷயம். நீங்கள் வந்து சொல்லுவாங்க, அதாவது வந்து மதிமுக்கால் மந்திரம் கால் அப்படின்வாங்க. யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா மதிதான் முக்கால், மந்திரம் கால் தான்வாங்க. அதே போல் தான் இப்படி ஒரு பெரிய பாச போராட்டம். இந்த குழந்தை வந்து அப்படியே மாறுது. அந்த குழந்தையுடைய அந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகுது. கிட்டத்தட்ட அந்த ராஜா ஃபேமிலியே வந்து என்ன வராங்க, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைக்கு வராங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ரெக்கவர் ஆகுது அந்த குழந்தை. ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்ப கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே பழைய நிலைமைக்கு வருது. நீங்கள் இந்த சவுதி அரேபியாக்குள்ளேயே இருங்க அப்படின்றாங்க. வந்து அவங்களுக்கான கல்வி, அந்த 3 குழந்தைங்களும் கல்வி, அவர் இருக்கிற அந்த தொழிற்சாலையோ அந்த ஃபேக்ட்ரியோ அந்த ஆபீஸையோ அந்த கணவருக்கு வந்து அங்கேயே வந்து ஒரு நல்ல வேலை போட்டு தரேன். இந்த ஹாஸ்பிட்டல்லையே அவருக்கு ஒரு உயரிய சிகிச்சை ஒன்று கொடுக்குறோம் நாங்கள் உடம்புக்கு, இங்கேயே இருங்க, எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த விதம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து இங்கே வந்து மனிதன் எதையும் எங்கேயும் கொண்டு போகிறதே இல்லை. வந்து ஒரே ஒரு சின்ன பாசம் தான், சின்ன அன்பு தான். அந்த அன்பு தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இங்கே சேர்க்குன்ற ஒரு உண்மை சம்பவம் தான் இது. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம். வந்து நீங்கள் என்ன தான் ஒரு காசு பணம் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் ஒரு குழந்தை யார் மீது ஒரு அன்பை, அந்த அன்பனுடைய வெளிப்பாடு தான் இது ஒரு உண்மை சம்பவம். நன்றி.